ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கஸ்டர்ட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். பாருங்கள், நான் கஸ்டர்ட் வந்து ரெடியாக பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பவுலில் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் எடுத்துகிட்டு ஒரு பால் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் ஆஃப் மில்க் வந்து கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு பாயில்டு மில்கில் வந்து நல்லா கொதிக்கிற பாயில் மில்க்கு இந்த கஸ்டர்ட் கரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த பாயில் மில்கை கலந்து நல்லா ரெடியாக வச்சுக்கணும். ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், கஸ்டர்ட் ஓட்ஸுக்கு தேவையான பொருட்கள், கஸ்டர்ட் ரெடியாக பண்ணி வச்சுட்டுருக்கோம். பாதாம் குட்டி குட்டி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் வேக வச்சுட்டு. அப்புறம் பனானா, சியா சீட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். சியா சீட்ஸ் ஒரு 2 hours தண்ணியில். பாருங்கள், பொமக்ரனேட் சீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து இப்போ பாருங்கள், ஃபாரஸ்ட் ஹனி, பியூர் ஹனி இது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த கஸ்டர்ட் ஓட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஆஸ் வெல் டின்னருக்கும் சாப்பிட்லாம். நம்ம நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் வந்து ஓட்ஸ் வேக வச்ச ஓட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டுருக்கேன். நான் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் எடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு டம்ளர், இதில் ஒரு கரண்டி, அதில் ஒரு கரண்டி வந்து ஓட்ஸ் வேக வச்சு அந்த 2 கப்பில் போட்டுருக்கேன். நான் சியா சீட்ஸ், ஊற வச்ச சியா சீட்ஸ். எல்லாருக்கும் தெரியும், ஓட்ஸ் வந்து ஹை ஃபைபர், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, சுகர் லெவல்ஸும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். சியா சீட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் அதிகம். நம்ம வந்து கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் அந்த கஸ்டர்ட் போட்டுனோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ பனானா போட்டுருக்கேன், ஏன்னா இது ஹை லெவல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 அண்ட் விட்டமின் C இருக்குது. எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹை ஃபைபரும் இருக்குது. பொமக்ரனேட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின் C அண்ட் K இருக்குது. இதில் லாஸ்ட்டில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹனி, பியூர் ஹனி, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹனியில் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இட் வில் பூஸ்ட் அப் அவர் இம்யூனிட்டி ஆல்சோ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட கஸ்டர்ட் ஓட்ஸ் ரெடி. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பனானாவும் பொமக்ரனேட் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் பாருங்கள், கார்னிஷிங்க்கு பாதாம் ஸ்லைசஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதை கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போ தான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ.